பாகிஸ்தானுடைய பல ஆயுதங்கள் ஹமாஸ்கிட்ட போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான தகவலும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய விசாரணையும் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நேற்று இஸ்ரேல் ஒரு பகிரங்க அறிவிப்பை கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்பு என்னன்னா, போர் தொடங்கிருச்சு. அக்டோபர் 7 அந்த போர் தொடங்கினதுலேருந்து இப்போ வர 5வது முறையாக இந்த போரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானை இஸ்ரேல் போட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான். 5வது முறையாக போரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான தேவை என்ன வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி அமெரிக்கா, இஸ்ரேல், ஹமாஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதுக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட ட்ரை பண்ணாங்க. அதை 3 ஃபேஸாக மாற்றினாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ஒரு 42 தினங்கள், ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபேஸ் 1 மட்டும் நடந்துச்சு. ஏகப்பட்ட ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் செய்யப்பட்டாங்க. சில ஹாஸ்டேஜஸ்னுடைய உடல் கொடுக்கப்பட்டது. அந்த பக்கமாக இருந்து இஸ்ரேல் பாலஸ்தீனியர்கள் நிறைய பேர் விடுதலை செஞ்சாங்க. ஃபேஸ் 2 ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அங்கே ஒரு சிக்கல் உருவானது. 59 ஹாஸ்டேஜஸ் இன்னும் ஹமாஸ் கையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேற்பட்ட நபர்கள் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் பக்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எல்லாமே அடுத்தடுத்த கட்ட ஃபேஸ் இல்லாட்டி சீஸ்ஃபயருக்காக காத்துட்டு இருக்கிற நேரத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறுது. இந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒரே நேரத்தில் நீங்கள் 59 ஹாஸ்டேஜஸையும் ரிலீஸ் பண்ணுங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், இங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10,000 பேர் ரிலீஸ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் கேட்குறாங்க, காசால பல இடங்களில் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுடைய ராணுவம் நின்றுட்டு இருக்கு, அந்த ராணுவத்தை எல்லாமே நீங்கள் வெளியேற்ற வேண்டும். இஸ்ரேலுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படி இந்த சீஸ்ஃபயர் டீல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு காலதாமதம் வரும்போது இஸ்ரேல் நினைக்கிறாங்க, உடனடியாக ஹமாஸ் அடிக்கணும். காசாவினுடைய 80% நிலப்பரப்பு இப்போ இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மீதம் இருக்கும் 20% நிலப்பரப்பையும் எடுத்து என்சர்க்கிள் பண்ணி இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்கு அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இந்த போருக்குள்ள, இந்த இஸ்ரேல் ஹமாஸ் இந்த யுத்தத்துக்குள்ள ஈரான் வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தனியாக ஒரு பேச்சுவார்த்தை, நியூக்ளியர் டீல் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் ஈரானை தனிமைப்படுத்துறாங்க. ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. செகண்ட் டைம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது, ஃபேஸ் 2 பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது 4 முறை தள்ளி போகுது. ரோமில் வச்சு தான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேச்சுவார்த்தை தள்ளி போக ஈரானும் பெரிய அளவில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சமாக அவங்களுடைய வெறுப்பை காண்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரான் சொல்கிறாங்க, இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நாங்கள் அணு ஆயுதங்கள்லாம் உருவாக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு கட்டத்துக்கு மேலே ஈரான் மீது நிறைய புதிய பொருளாதார தடை போடுறாங்க அமெரிக்கா. மீன்வைல் அந்த லெபனன் பக்கமாக இஸ்ரேலுடைய அட்டாக் நடக்குது. பெய்ரூட்டில், லெபனனுடைய முக்கியமான இடம் பெய்ரூட்டுக்குள்ளே அவங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்துகிறாங்க இஸ்ரேல். ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் என்ன, இதில் ஹூத்திஸ் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய காய் நகரத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாது. ஏமன் ஒரு கூட்டா யாராலையும் எதுவுமே செய்ய முடியலையான்னு கேட்டால் செஞ்சாங்க. யுஎஸ், யூகே மற்றும் இஸ்ரேல் இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க. இந்த செய்கைக்கு தரமான ஒரு செய்கையை இன்னைக்கு ஹூத்திஸ் கொடுத்துருக்காங்க. ஹூத்தி கொடுத்திருக்கக்கூடிய செய்கை காரணமாக இஸ்ரேல் அவங்களுடைய படையை அதிகப்படுத்துகிறது. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் கொஞ்சமாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஹூத்திஸ் அப்படின்னு சொல்லும்போது ஈரானுடைய சப்போர்ட் ஹூத்திக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற பல விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியும். இந்த ஹூத்திஸ் என்ன செய்யறாங்க, ஒரு பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அனுப்புறாங்க. அதுவும் சாதாரண இடத்துல இல்லைங்க, பென் குரியன் ஏர்போர்ட், அது டெல் அவீவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த பென் குரியன் ஏர்போர்ட்டுக்கு எதிராக ஒரு பாலிஸ்டிக்ஸ் மிசைலை ஏவி விடுறாங்க. இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைலை தடுப்பதற்கு இஸ்ரேல் முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைலை இஸ்ரேலால் தடுக்க முடியல. இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக அயன்டோம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த அயன்டோம் கூடயே இப்போ அமெரிக்காவினுடைய தாட் அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இந்த தாட் அப்படிங்கிற இந்த மிசைல் சிஸ்டம், அடுத்தது ஏரோ 3 அப்படிங்கிற இந்த மிசைல் சிஸ்டம், இதை வச்சு எதுவுமே இந்த பாலிஸ்டிக்ஸ் மிசைலை தடுக்க முடியலை. பென்குரியன் ஏர்போர்ட்டுக்கு கிட்ட வந்து அந்த மிசைல் விழுகுது. அப்படி விழுகிறதுனால அந்த இடத்துல பெரிய ஒரு பள்ளம் ஏற்படுகிறது. பென்குரியன் ஏர்போர்ட் ரொம்ப பெரிய அளவில் அங்கே பதட்ட நிலைமை வருது. நம்முடைய ஏர் இந்தியா ஃப்ளைட்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. இல்லை, எங்களால் இப்போ டெல்லி டு டெல் அவீவ் போகிற அந்த பிளான் எல்லாமே நாங்கள் ஒத்தி வைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கஸ்டமர்ஸ் அவங்களுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூத்தியினுடைய செய்தி தொடர்பாளர் திடீர்னு வந்து ஒரு வீடியோவை வெளியில் விடுறார். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது இன்டர்நேஷனல் ஃப்ளைட் சர்வீஸ் இல்லாட்டி இன்டர்நேஷனல் நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை. இனியும் நீங்கள் இஸ்ரேலை நம்பி இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ளைட்லாம் வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உயிருக்கு எங்களுடைய உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹூத்தியினுடைய அட்டாக் இன்னைக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி, கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு பாலிஸ்டிக்ஸ் மிசைல் 2 மிசைல் ஏவி விட்டாங்க ஹூத்திஸ். அதுவும் இஸ்ரேலுக்குள்ளே வந்து விழுந்தது அப்படிங்கிறது தெரியும். இப்போ எல்லோருடைய கேள்வி என்னன்னா, இது ஒரு டபுள் ஃபெயிலியர் ஃபார் இஸ்ரேல். தாடு அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது, ஏரோ அப்படின்னா இஸ்ரேலினுடைய செக்யூரிட்டிக்கு கேரண்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவானது. இஸ்ரேல் பெரிய அளவில் இதில் பதட்டம் அடைஞ்சிருக்காங்க. உடனடியாக எல்லாரும் சொல்றாங்க என்ன அப்படின்னா, இது வந்து ஹூத்தி செஞ்சிருக்க மாட்டாங்க, இதை செஞ்சது ஈரான் தான். உடனடியாக ஈரானுக்கு எதிராக ஒரு போரை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு தகவல் வெளியாகி வருகிறது. இஸ்ரேலுடைய எம்பிக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஈரானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி.
அதுவும் சாதாரண பதிலடியாக இருக்கக்கூடாது, 7 மடங்கு கூடுதலான பதிலடியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நேற்று தான் அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க, காசா போற 5வது முறையாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், கிட்டத்தட்ட 60,000 வீரர்கள் புதுசாக நம்ம படைக்கு வேணும், எல்லாரும் வாங்க, ரிசர்வ் படையில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்துருங்க, உங்களுக்கு லீவு கிடையாது, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை, ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இந்த 60,000 பேர் அப்படின்னு சொல்லும்போது 7வது முறையாக 8வது முறையாக இவங்க இதே யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ராணுவ வீரர்களாக இருக்கிறார்கள். வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா இந்த காசாக்குள் அனுப்பும்போது ஏன் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ராணுவ வீரர்களை திரும்ப திரும்ப அனுப்புறாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடங்களை பற்றி தெரியும், அந்த இடங்களை அழித்தது பற்றி தெரியும், அந்த இடங்களில் என்னென்ன மைன் வச்சிருக்காங்க, என்னென்ன கண்ணிவெடிகள் வச்சிருக்காங்க, இது எல்லாமே அந்த ராணுவ வீரர்களுக்கு தெரியும். அதனால மறுபடியும் அந்த படைகள் பயன்படுத்தப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரே நேரத்தில் மறுபடியும் இஸ்ரேல் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய 4 முனை போரை உருவாக்கி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த போரை அவங்க செய்ய ட்ரை பண்றாங்க. பெய்ரூட்ல ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஏமன் நாட்டுக்குள்ள நேத்து முந்தா நேத்து அதுக்கு முந்தின நாள் அப்படின்னு சொல்லி US UK கிட்டத்தட்ட 1000 இடங்களுக்கு மேல தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. 1000 இடங்களுக்கு மேல தாக்குதல் நடத்தியும் எங்களுடைய 17 இடங்கள்ல குண்டு வந்து விழுந்துச்சு, ஆனா எங்களுடைய இந்த பண்பை, எங்களுடைய இந்த போராட்ட அந்த குணத்தை உங்களால ஒடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்கும் UKக்கும் பதிலடி கொடுக்குறாங்க. இவனெல்லாம் விட்டா சரி வராது, நாமளே களத்துல இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நேத்து இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க, 12 விமானங்கள், போர் விமானங்களை வச்சு ஹூத்திஸ்னுடைய அந்த லொகேஷன் பார்த்து அட்டாக் நடத்துறாங்க. ஆனாலுமே ஹூத்தி திடீர்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க, எங்களுடைய கம்ப்ளீட் விஷன் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான விமானங்களிலும் இருக்க போகிறது அப்படிங்கிறது தான். இவ்வளவு நாள் ஹூத்திஸ் எப்படி அறியப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹூத்திக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. எந்த வழியாக அந்த கப்பல் வந்தது அப்படின்னா அந்த கப்பலை தாக்குவதற்கான அனைத்து விதமான டெக்னாலஜியும் ஹூத்திஸ்கிட்ட இருந்துச்சு. எஸ், பயந்தாங்க, ஏகப்பட்ட நிறுவனங்கள் பயந்தாங்க, ஹூத்தி அட்டாக் பண்ணிடுவாங்க, அதனால நாங்கள் இஸ்ரேலுக்கு கப்பலை அனுப்ப மாட்டோம், இஸ்ரேல் சார்பு இருக்கக்கூடிய கப்பலை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி கப்பலை அனுப்புறதை நிப்பாட்டினாங்க. நிறைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கப்பலினுடைய இன்சூரன்ஸை பல மடங்கு அதிகப்படுத்தினார்கள். இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ கப்பலையும் தாண்டி எங்களால் ஏர்போர்ட் அட்டாக் பண்ண முடியும், எங்களால் விமானங்களை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹூத்தி சொல்லியிருப்பதும், அவங்களுக்கு 7 மடங்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருப்பதும், 6வது முறையாக யுத்த காலத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், காசா முழுவதுமாக நம்முடைய ராணுவ வீரர்கள் எல்லோரும் காசாவை சுற்றி வளைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புதிய உத்தரவை போட்டிருப்பதும், ஹமாஸ் ஆனாலும் சரி, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஆனாலும் சரி, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஈரான் ஆனாலும் சரி, ஹூத்திஸா இருந்தாலும் சரி, இவங்க 4 பேரும் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. இந்த கேள்விக்கு மத்தியில் ஹமாஸுக்கு ஆயுதங்களை பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானை நீ அடிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது இந்தியா அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய கம்ப்ளீட் சப்போர்ட்டும் இந்தியாவுக்கும் இருக்கு. இது ஏதோ இட்டு கட்டி சொல்லக்கூடிய கதைகளோ இல்லாட்டி இதெல்லாம் நடக்காத விஷயங்களோ கிடையாது, இது கண்முன்னே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஏர் இந்தியா விமானம் சொல்லியிருக்காங்க, அடுத்த சர்வீஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் எப்போன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. டெல்லவி வர போன விமானம் மறுபடியும் நியூ டெல்லியை நோக்கி திரும்பியது அப்படிங்கிற ஒரு அந்த கதையும் அந்த வரலாறாக இன்னைக்கு மாறி நிற்கிறது. விமானங்கள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகலை, இஸ்ரேல் ஏதோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுருக்காங்க, ஹூத்தி அவங்களுடைய டெக்னாலஜியை காண்பித்திருக்கிறார்கள். அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக இஸ்ரேல் திரும்ப அடிப்பாங்க, அதுவும் பல மடங்கு அடிப்பாங்க. அங்கே ஏமன் நாட்டை அடிக்க போகிறாங்களா, இல்லை ஈரான் நாட்டை அடிக்க போகிறாங்களா, இல்லை இரண்டுக்கும் எதிராக தாக்குதலை நடத்த போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை வச்சு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. இதெல்லாம் கன்ஃபர்ம்டு நியூஸ் தான், எதுவுமே அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் கிடையாது. இதே மாதிரியான கன்ஃபர்ம்டு ப்ளஸ் அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ஃபர்மேஷனை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், அந்த குரூப்புக்கான லிங்க் கீழே இருக்குது, அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.